செந்தில் அம்பு தான் ஏவியவர் ஏடிஜிபி ஜெயராம், இங்கே ஏவியவர் ஜெகன்மூர்த்தி. அப்போ 2 பேரையும் கைது பண்ணித்தான் ஆகணும். அப்போ உள்ள காவல்துறைங்க குவிக்கப்படுதுன்னு எது குவிக்கப்படுது? அவர் உள்ளே இருக்காரு, வரமாட்டேங்கிறாரு, விசாரணைக்கு அழைச்சிட்டு அப்போ கூட்டிகிட்டு வரணும் என்பதற்காக காவல்துறை அவர் இருப்பதை உறுதி செய்து கொண்டு தான் ஆளில்லாத வீட்டில் அதுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குறாங்க. அவர் இருக்கிறாருன்னு உறுதி செஞ்சுட்டு தான் போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குறாங்க அவரை கைது பண்ணுறதுக்கு. இல்லாத வீட்டில் எப்படிக்கு போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குறாங்க. போலீஸு போனது அவரை உள்ளே இருக்கிறார், தப்பி ஓடிவிடக்கூடாது என்பதற்காக தான் போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குறாங்க. இந்த மாதிரி தமிழரசு போய் இல்லைன்ட்டு வருது. ஆனால் இப்போ தனுஷோட அம்மாவே வந்து ஜெகன்மூர்த்திக்கும் இதில் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு வீடியோ காணொலி மூலமாக சொல்கிறாங்க. அதுக்கான அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இப்போ இதில் சம்மந்தப்படலைன்னு பாதிக்கப்பட்டவங்களே சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க, தனுஷும் சொல்கிறாரு. அப்படி இல்லை இவர் தான் குற்றவாளினா அங்கே குடியிருக்கவே முடியாது. அங்கே என்ன பண்ண முடியாது? குடியிருக்க முடியாது. சட்டம், ஜனநாயகம், கோர்ட்டு எல்லாமே எப்போ வரும்? குத்துயிரா குலவீரா கிடக்கும்போது தான் வரும். அதனால் பயந்து போய் அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை.